ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு போலி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் இல்லை. ஆனால் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப ரேட்டாக இருக்கும். இப்போது நம்ம வீட்டிலே இதை செஞ்சு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக பிஞ்சு வருதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப ஹார்டாக கூட இல்லை, ரொம்ப தின்னாக தான் இருக்குது. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 1/2 கிலோ பருப்பு எடுத்து 4-5 மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வெள்ளை கரைசல் பண்ணணும், பாகு பண்ணணும். அதுக்கு வெள்ளத்தை எடுத்து நல்லா நுணுக்கி பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பதத்துக்கு கொண்டு வரலாம். இந்த அளவுக்கு பருப்பு நல்லா மசியணும். கையால் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாவு மாதிரி அது நசுங்கி வரணும். இந்த மாதிரி பதத்தில் நம்ம கரண்டியை வச்சு கரண்டியாலே நல்லா அதை மசிச்சுட்டுக்கலாம். இந்த பாகு வந்ததுக்கப்புறமா அதுலேயே பருப்பையும் போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அடி பிடிக்காமல் கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். 10 நிமிஷத்துக்கு கை விடாமல் கலக்கிட்டே இருக்கலாம். ஒரு 4-5 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி அதோடு சேர்த்து நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அது ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வரும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது ரொம்ப தேங்காய் அரையணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 பல்ஸ் போட்டு எடுத்திங்கனாலே போதும். கொஞ்சம் குறப்பாக இருக்கணும், கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம காய் சீவோம் இல்லையா, அதுலேயே கூட தேங்காவை நல்லா சீவி எடுத்துக்கலாம். இப்போது மேல் கோட்டிங்க்காக நம்ம அந்த போலியோட மேல் கோட்டிங்க்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மைதா மாவு ஒரு 1/2 kg மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்காங்க. ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் போட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை மேலே ஃபுல்லாக அந்த எண்ணெயால் கவர் பண்ணி கொஞ்ச நேரம் அதை ஊற விட்டுடலாம். ஆக்சுவலாக இது ஒரு 1/2 hour ஊறணும், இல்லை 1 hourக்கு மேலே ஊறினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு இது ரப்பர் மாதிரி நல்லா இழுத்துட்டே வரும். ஏன்னா அது மைதா மாவு இல்லையா, அதனால் அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பூர்ணம், அதாவது அது உள்ளே வைக்கிற அந்த பூர்ணத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம தட்டி போடுறதுக்காக பால் பேக்கெட்டோ இல்லை பிளாஸ்டிக் கவரோ இல்லை இந்த மாதிரி எண்ணெய் கவர்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன். அதை சுற்றிலும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுங்க. இப்போது அந்த மாவு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள், நல்லா லூஸாக இருக்குது. இப்போ அது எடுத்து ஒரு உருண்டை எடுத்து அதை அந்த எண்ணெய் பேப்பரில் வச்சு அதை சென்டரில் நல்லா தட்டி விடணும். நம்ம சப்பாத்தி கட்டையில் கூட அதை தேய்க்கலாம். ஆனால் சப்பாத்தி கட்டையில் அது ஒட்டிக்கும், அப்போ எடுக்கிறது கஷ்டமாயிடும். அதனால் கையாலே தட்டிட்டு அதை எடுத்து அப்படியே அந்த கல் மேலே நல்லா காய வச்சுருக்கணும். அது மேலே போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப ஹார்டாலாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மாவை கொஞ்சமாக திரட்டிட்டு அது உள்ள பூர்ணத்தை வச்சு இந்த 4 பக்கமும் அந்த மேலே இருக்கிற மாவை க்ளோஸ் பண்ணி ஒரு மூட்டை மாதிரி, ஒரு பேக்கெட் மாதிரி அதை நம்ம எடுத்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு இருக்கு இல்லையா மேலே, அதை எடுத்துட்டு இப்போ நம்ம உருட்டி வச்ச பூர்ணத்தை தலைகீழாக இந்த மாதிரி திருப்பி அதை மெதுவாக கையாலேயே நம்ம தட்டி விடணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா அதை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். இழுத்து நமக்கு தட்டி விடலாம். இது மைதா மாவு இல்லையா, அதனால் நம்ம எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நல்லா வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து 2 பக்கமும் திருப்பி கல் மேலே போட்டு எடுத்தால் நம்மளுக்கு தேவையான சூப்பரான சுவையான போலி பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பருப்பு புளியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் மெத்துன்னு இருக்குது. கையால் பிக்கும் போதே அழகாக பிச்சுட்டு வருது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.